வணக்கம். நான் எம் நூருல் அமீர், தென்காசி மாவட்டம், ஆலங்குளம் தொகுதி, கடையம் ஒன்றியம். நான் சொல்வது என்னவென்றால், கிராமத்தில் வாழும் தூய்மை காவலர்கள் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். 5000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்கிறார்கள். பாவம், கிராமத்தில் உள்ளவர்களுக்கு மிகவும் தூய்மை பணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறார்கள். இங்கே கிராமத்தில் ஒரு டீ விலை குறைஞ்சது சில கிராமத்தில் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் சிட்டியில் உள்ள தூய்மை காவலர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே சிட்டியில் சென்னை, மதுரை, திருச்சி போன்ற பெரிய நகரங்களில் ஒரு டீ விலை 15 முதல் 20 ரூபாய் வரை விற்கிறார்கள். அவர்களுக்கு போதிய சம்பளம் காணவில்லை. கடந்த மாதம் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். எனக்கு மிகவும் மன வருத்தம் அளித்தது. எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர்களை வந்து சந்திக்க முடியவில்லை. அவர்களுக்கு நீங்கள் கணிசமான ஊதிய தொகை கொடுத்து அவர்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என்னுடைய கோரிக்கை என்ன, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பணிவன்புடன், நாங்கள் தாழ்மையுடன் உங்களை கேட்கிறேன். நமக்கு எல்லாம் மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 தான் சொல்லியிருக்காங்க. 5வது என்னை பொறுத்த அளவில் தூய்மை காவலர்கள் தான். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணீர்கள். அருந்ததியர் காலனி என்று பெயர் மாற்றியதற்கு முதலில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி உங்களுக்கு. அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள சிட்டியில் உள்ள அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் சம்பளம் உயர்த்தி கொடுங்கள். அதேபோல் பிரைவேட் கான்ட்ராக்ட்காரர்களுக்கு தூய்மை பணியாளர்களை பணி நியமனம் செய்யாதீர்கள், அரசே செய்யுங்கள். அதேபோல் அவர்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுங்கள். கிராமத்தில் உள்ள தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கும் சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கள். பாவம், அவர்கள் இல்லை என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. நாட்டத்தில் நாம் நாறிவிடுவோம். நமது மலம், ஜலம் அத்தனையும் அள்ளி ரோட்டில் எறிகிறார்கள். யாரும் மக்கள் நிம்மதியாக இல்லை. ஆனால் தூய்மை பணியாளர் அவர்கள் அத்தனையும் அள்ளி கொண்டு போய் சேர்க்கிறார்கள். தயவு செய்து நான் உங்களை பணிவன்புடன் கேட்கிறேன். தூய்மை காவலர் அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குமாறு நான் உங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை நம்புகிறேன். சிட்டியில் உள்ளவர்களுக்கு, தனியாருக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் விடாதீர்கள். அரசே, மாநகராட்சியே செய்யும்படி நான் உங்களை பணிவன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர், நீங்கள் இதை செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.